ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மராட்டிய மாநிலம் பாராமதியில் நேர்ந்த விமான விபத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருந்த அஜித் பவார் உயிரிழந்திருக்கின்றார். விமான விபத்திலே அவர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அஜித் பவார் மட்டுமல்லாமல் அவரோடு பயணித்திருந்த அவருடைய உதவியாளர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய விமான விபத்து நடைபெற்றிருந்தது. குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்ட பலர் நூற்றுக்கணக்கில் உயிரிழந்திருந்தார்கள். அந்த இறப்பு செய்தியிலிருந்து இந்தியா இன்னும் மீண்டு வராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விமான விபத்து செய்தியாக ஏர் இந்தியா விமானத்தினுடைய அந்த விபத்து செய்தி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக மற்றும் ஒரு முக்கிய அரசியல் தலைவர் இன்று உயிரிழந்திருக்கின்றார். மகாராஷ்டிரா என்பது மிக முக்கியமான அரசியல் முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய அரசியல் இந்திய அளவில் எப்பொழுதும் பார்க்கப்படும். ஏனென்றால் இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் இருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்தில் செல்வாக்கு கொண்ட மாநில கட்சியாக தேசியவாத காங்கிரஸ் இருந்து வருகின்றது. சரத்பவாரால் உருவாக்கப்பட்ட தேசியவாத காங்கிரஸ் கிட்டத்தட்ட இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கம் முதலே 2000ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து அரசியலில் செல்வாக்கு செலுத்தி வரக்கூடிய ஒரு கட்சி. காங்கிரஸில் இருந்து சரத்பவார் பிரிந்து வந்து உருவாக்கியிருந்த கட்சி. சரத்பவாரினுடைய அண்ணன் மகன் தான் இந்த அஜித் பவார். கட்சியில் அவருக்கு சரத்பவாருடன் தற்பொழுது ஒரு மனக்கசப்பு இருக்கின்றது. பிரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தேசியவாத காங்கிரஸை தனி அணியாக்கி பாஜக ஆதரவுடன் 6வது முறையாக இப்பொழுது துணை முதலமைச்சர் பதவியில் இருந்து வந்திருக்கின்றார். என்றாலும் கூட இந்த சரத்பவார் குடும்பம் என்பது அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய ஒரு குடும்பம். இன்று இந்த உயிரிழப்பு நடந்திருக்கக்கூடிய பாராமதி என்பது கூட தொடர்ந்து அஜித் பவார் 1991 முதல் சட்டமன்ற உறுப்பினராகவோ தொடக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருப்பதற்கு துணை செய்த ஒரு பகுதி. அவருடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய இடம்தான் இந்த பாராமதி பகுதி. அங்கு நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பங்கேற்க சென்ற பொழுதுதான் இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக தீவிர அரசியல் களத்தில் இருந்தவர் அஜித் பவார். சரத்பவாரினுடைய அண்ணன் மகன். சரத்பவாருக்கு ஆரம்ப காலத்திலே வலதுகரமாக செயல்பட்டவர். கட்சியிலே தாதா என்று அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளால் அழைக்கப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். மராட்டியத்திலே தாதா என்றால் என்னுடைய மூத்த சகோதரன் என்று அர்த்தம் கொள்ளும் வகையிலே அஜித் தாதா பவார் என்றுதான் குறிப்பிடுவார்களாம். கட்சியிலே துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவராக அஜித் பவார் இருந்து வந்திருக்கின்றார். தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு தேசிய அளவில் கிடைப்பதற்கு மிக முக்கியத்துவம் கொண்ட ஒரு நபராக அஜித் பவார் இருந்து வந்திருக்கின்றார். காங்கிரஸோடு இணைந்து கிட்டத்தட்ட இந்த 2003 முதல் 2014 வரை தேசியவாத காங்கிரஸ் அங்கு ஆட்சியில் இருந்திருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் தேசியவாத காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்திருக்க முடியாது என்று சொல்லப்பட்ட நிலையில் அப்பொழுது அஜித் பவாரினுடைய செயல்பாடுகள் தான் தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் கொண்ட அரசியல் தலைவராக அவரை நிலைநிறுத்தி இருக்கின்றது. அஜித் பவாரை பொறுத்தவரை அவர் பள்ளி கல்வி பெரிய அளவில் பயின்றது கிடையாது. ஆனால் 80 முதலே சர்க்கரை ஆலை அந்த சார்ந்த தொழில்களில் இருந்திருக்கின்றார். அஜித் பவாரினுடைய குடும்பம், சரத்பவார் உள்ளிட்டவர்களுடைய அந்த குடும்பம் என்பது மிகப்பெரிய அளவில் கரும்பு விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய கரும்பு உற்பத்தியாளர்களை கொண்ட ஒரு குடும்பமாக இருந்திருக்கின்றது. எனவே ஆரம்ப காலத்தில் சர்க்கரை ஆலையினுடைய தொழில் மூலமாக பொதுவெளிக்கு வந்தவர் அஜித் பவார். அதன் பிறகு அடுத்தடுத்த கட்டமாக அரசியலிலும் மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ஒரு தலைவராக தன்னுடைய சித்தப்பா சரத்பவாருக்கு துணையாக அஜித் பவார் இருந்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் இந்த மோசமான விமான விபத்து நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்தியாவில் இதுபோன்ற ஆளுமையான பல்வேறு தலைவர்கள் பல காலகட்டத்தில் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் துரதிருஷ்டவசமாக இன்று அஜித் பவாரினுடைய பெயரையும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் விஜய் ரூபானி கடந்த ஆண்டு குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜூன் 12, 2025 ஒரு விமான விபத்திலே உயிரிழந்திருந்தார். இதே போன்று சஞ்சய் காந்தி, மாதவராவ் சிந்தியா, ராஜசேகர ரெட்டி என்று பல்வேறு அரசியல் பிரபலங்கள் இந்தியாவிலே இந்த விமான விபத்தில், ஹெலிகாப்டர் விபத்தில் எல்லாம் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அஜித் பவார் மகாராஷ்டிரத்தினுடைய துணை முதலமைச்சராக 6வது முறையாக இருந்து வரக்கூடிய நிலையில் அவரும் இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு சோகமான செய்தி மகாராஷ்டிர மக்களை வந்தடைந்திருக்கின்றது. சரத்பவாரோடு முரண்பட்டு கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக அவர் தனித்து செயல்பட்டு வந்திருக்கின்றார். என்றாலும் கூட இப்பொழுது இருவருக்கும் இடையிலே சற்று நெருக்கம் அதிகரித்திருந்ததாக மகாராஷ்டிர அரசியல் களத்தில் சொல்லுகின்றார்கள். அஜித் பவாருக்கும் சரத்பவாருக்கும் இடையே சில உரையாடல்கள் நடந்து இருவரும் ஒரு சமரச புள்ளியை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். அஜித் பவார் பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டவாறு மூத்த அரசியல் தலைவரான சரத்பவாரினுடைய அண்ணன் மகன். தன்னுடைய சித்தப்பா உருவாக்கிய கட்சியிலே அடுத்த முகம் தான் என்று அஜித் பவார் நினைத்து
அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்த நிலையில்தான் சரத்பவாரினுடைய மகள் சுப்ரியா சுலே, அவருடைய பேரன் ரோஹித் பவார் உள்ளிட்டவர்கள் அரசியலில் அடியெடுத்து வைத்த பிறகு தனக்கு அரசியல் முக்கியத்துவம் குறைந்ததாக அஜித் பவார் நினைத்திருந்தார். என்றாலும் மகாராஷ்டிர அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்களுக்கு அஜித் பவார் அந்த சரத்பவாரினுடைய அடுத்த அரசியல் தலைவராக வர வேண்டும் என்று நினைத்ததிலோ அல்லது தொடர்ந்து கூட்டணி முறையிலே பாஜகவுடனோ காங்கிரசுடனோ தனக்கு துணை முதலமைச்சர் பதவியை வாங்கித்தர வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுத்ததிலோ எந்த விதமான குற்றமும் காண முடியாது என்றுதான் மகாராஷ்டிர அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் சரத்பவார் வகித்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் பதவிகளிலும் அதே போன்று இந்த சர்க்கரை ஆலை சார்ந்த பதவிகளிலும் இருந்த பொழுதும் கூட அஜித் பவாரை பொறுத்தவரை அதில் தன்னுடைய நிர்வாக திறனை பெரிய அளவில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.